இங்க இருந்து நேரா ஸ்டிச் பண்ணி அப்படியே ஒரு ஃபோல்டு. இந்த பேக் ஸ்டிச் வந்து இங்க இருக்குது இல்ல, இதோட பேக் ஸ்டிச் இருக்கு. இந்த 1 இன்ச்சுக்கு இருக்கிறத அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த பேக் ஸ்டிச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் மேல இப்ப இந்த இடத்துல நான் வந்து டர்ன் பண்ண போறேன். சரியா? இங்க திருப்பிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிறத டபுள் ஃபோல்டு இப்படி வந்துட்டு இப்ப இங்க வந்து திருப்புறோம். இப்ப இங்க வரும்போது நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் என்ன பண்றேன், இங்க செல்விச்சு தான் இருக்கு, சும்மா ஒரு ஃபோல்டு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இந்த எண்ட்ல அப்படியே திருப்பிக்கிறேன். ஏன்னா இன்னொரு ரவுண்ட் நம்ம சுத்தி தைக்க போறோம். அப்படியே அடுத்த பக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். எடுத்துட்டு கூட பண்ணிக்கலாம். இப்ப இங்க வரும்போது டபுள் ஃபோல்டு. இது வந்து அடுத்த ஸ்லிட்டுக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு அண்ட் இன்னொரு ஃபோல்டு இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க வந்து பண்ணிட்டு இப்ப அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸ்லிட்டுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு இப்படி ஒரு ஃபோல்டு. சரியா? இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இங்க இருந்து இப்படி வரும், இப்படி வந்து இதுல இருந்து 1/2 இன்ச் இப்படி வந்து இப்படி பா ஷேப்ல திரும்புது. பா ஸ்டிச்னு சொல்லுவோம் இத. சரியா? இப்படி போய் இங்க வந்து திரும்பிட்டு தான் இந்த சைடு ஆப்போசிட் சைடுல அரேஞ்ச் பண்ணணும். இப்பவே அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்ப திருப்பிட்டோம், இனி அரேஞ்ச் பண்ணா போதும். இப்ப இங்க இருக்கிறத ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு கீழே வச்சுட்டு கீழ் பக்கமும் சுருக்கம் இல்லாம இப்படி இழுத்து விட்டுக்கணும். இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்போசிட் எட்ஜுக்கு வந்து இப்படி திருப்பிக்கலாம். இது பேரு பா ஸ்டிச். இப்ப இது ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த ஹெம்முக்கு வந்தாச்சு. ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஒரு ஃபோல்டு. கீழே ரா எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா டபுள் ஃபோல்டு. இப்ப ரா எட்ஜ் இல்ல செல்விச்சு, அதனால இதை தைக்காம கூட நம்ம விட்டுக்கலாம். இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல எல்லாம் கீழே மடிச்சே தைக்கவே இல்லை, நான் அப்படியே விட்டுருக்கேன். கீழே ஒரு மாதிரி ஒரு நூல் மாதிரி நிற்கும், அது அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ இதோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்தாச்சு. இனி என்ன பண்றேன், இந்த லாஸ்ட்டுக்கு வரேன். லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே நான் அடுத்த ஒரு இது ஸ்டிச் பண்றேன். இப்போ இவ்வளவு நேரம் ஸ்டிச் பண்ணது இந்த ஓரத்துல ஸ்டிச் பண்ணோம். சரியா? இப்போ தைச்சது இந்த இடத்துல 1/2 இன்ச்ல போடுது. இப்போ இந்த எட்ஜ்ல தைக்க போறேன். சரியா? அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் தைச்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா சில ஃபேப்ரிக்ல கொடுத்தா நல்லா இருக்கும், சில ஃபேப்ரிக்ல கொடுக்கலன்னா நல்லா இருக்கும். சில துணியில கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு வேணும்னா இந்த இதை நாங்க போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பா ஸ்டிச்னு சொன்னோமா, இந்த இடத்துல வி ஸ்டிச்னு சொல்றோம். மேல வந்தது பா, இங்க போறது வி. சரியா? அந்த வி ஷேப்ல இருக்க அந்த வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ண போறேன். இப்படி வந்து இந்த டிப்புக்குள்ள வந்து அப்படியே வி திருப்பிடு டர்ன். இப்ப இது அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லா இது கீழே ஹெம் எல்லா பக்கமும் சுத்தி இப்ப வந்து ஸ்லிட்ல இதை தைச்சிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம போறது அப்படியே வந்து ஹெம்முக்கு வந்துருது. ஹெம்முக்கும் செகண்ட் ஸ்டிச் வந்துரும். இப்போ வந்து நான் போட ஆரம்பிச்ச இந்த ஸ்டிச் ஃப்ரண்ட் பேக் சைடு ஸ்லிட் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகி முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இங்க அப்படியே கண்டினியூவா அடுத்த ஸ்லிட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த ஸ்லிட்டோட செகண்ட் ஸ்டிச் டாப் ஸ்டிச். இது வந்து டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லலாம். மேல வந்து ஒரு படிமான தையல் மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது வந்து அடுத்த ஸ்லிட்டோட வி ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இங்க வந்து இந்த வி டிப்புக்கு வந்துட்டு இங்க இந்த இடத்துல ஓகே. இப்படி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு நீட்டா ஒரு படி இது வரும்.
சிங்கிள் பேரண்ட்டுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம ஆஃப்லைனில் சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒவ்வொரு பேட்ச்லையும் 2 பேருக்கு ஃப்ரீயாக நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். அப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆகஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டியூட் சென்னை சாலிகிராமத்தில் இருக்க டேரெக்டாக வந்து கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், குர்த்தி அப்படின்னு நீங்கள் செப்பரேட் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. அதுக்கு 10% டிஸ்கவுண்ட்டோட கூட ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் சொல்லித்தரலாம். ஆடி ஆஃபர் ஸ்பெஷலாக போயிட்டே இருக்குது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு குர்த்தி கோர்ஸ், பிளவுஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பை ஒன் கெட் ஒன், பை ஒன் கெட் டூ அப்படின்னும் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய சிங்கிள் பேரண்ட் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட் 50% டிஸ்கவுண்ட்டும், ஒரு நார்மல் பர்சனாக இருக்கேன் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறவங்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த 25% ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் 2 டைமாக என்கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து நான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கைடன்ஸோட கூட உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்ப கிரேஸாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும், பர்ஃபெக்டாக நான் டீச் பண்ணணும், ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும், நான் நடத்துகிற மாதிரி நீங்களும் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதை உங்களால் முடியும். இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பர்ஃபெக்டானதை லேர்ன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.